பார்த்தீங்களா, அதை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான். இவை அப்படியா, இது அப்படியா, இவை இப்படியா, உள்ளத்துல தப்பான எண்ணத்தை நீ கொண்டு வராதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை பேர் இப்படி எல்லாம் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். இவை அப்படி, இவை இப்படி. அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டால், இஜ்தனிபு கஸீரன் மினல் ظن, மற்றவரை பற்றி தப்பாக நினைப்பதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அது மட்டும் சொல்லி முடிக்கவில்லை, அதே லைனில் அல்லாஹ் கூறுகிறான், வலா தஜஸ்ஸஸு, வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் மற்றவரை பற்றி தப்பாக நினைப்பதை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எப்படி? நீங்கள் மற்றவரை பற்றி தப்பாக நினைப்பதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவரை தப்பாக நினைக்காதீங்க. ஏனென்று கேட்டால் நீங்க இன்னும் பெரிய அவுளியா கிடையாது. ஏனென்று கேட்டால் மற்றவர் குறையை நீங்க பார்க்காதீங்க. மற்றவர் குறையை நீங்க என்ன பண்ணாதீங்க, மற்றவர் போய் சொல்லாதீங்க. காரணம், நீ என்ன பண்ணுங்க, நீ பெரிய அவுளியாவும் இல்லை, நீங்கள் சொல்வதற்கு நபியும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அதாவது மன் சத்தர முஃமினன், யார் ஒருவருடைய குறையை மறைக்கிறாரோ சத்தரல்லாஹு லஹு வ ஃபீ ரிவாயத்தி சத்தரல்லாஹு அவ்ரதஹு, யார் ஒருவருடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைத்து விடுகிறார். இந்த ஹதீஸ்ல சம்பவம் எழுதுவாங்க, அபூபக்கர் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க நைட்ல இருக்காங்க, ஒரு திருடர் வராரு. இவங்களுக்கு தெரியும் இவன் திருடதா வரா என்பதாக தெரியும். இருந்துட்டு இவங்க அமைதியாக இருக்கிறாங்க. திருடதான் வரா, இருந்தாலும் நம்ம ஒண்ணு சொல்ல தேவையில்லை. இவருடைய குறை, இவன் எப்படிப்பட்டவன்னா, இவன் எப்படி வரானா, இருட்டு நேரத்துல யாருக்கும் தெரியாத நிலையில வரா. ஆனால் இவனுடைய குறை நம்ம வெளியே போய் சொல்றதுக்கு நம்ம என்ன அவுளியாவும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக கூப்பிட்டு சொல்லுவோம் என்பதாக அவங்க உள்ளத்துல நினைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தனியாக கூப்பிட்டு சொல்றாங்க. இன்னும் நபி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் கீழே பதிவு செய்வாங்க, சத்திரம் மன் சத்திரம் முஃமினன், யார் ஒரு முஃமினுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தரல்லாஹு லஹு, அவருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். இன்னும் சொன்னார்கள், நீங்க அப்படி மறைக்கலையா, நீங்க மற்றவருடைய குறையை மறைக்கலையா, இது அப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் மோசமானவன் என்பதாக நீங்க மறைக்காம மற்றவர்கள் போய் சொன்னீங்கன்னா, ஒரு ஊதிய லகு அல்லாஹ் அவருடைய, யார் மற்றவருடைய குறையை பற்றி சொன்னாரோ அவருடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி விடுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன் வீட்டின் நடுவில் இருந்தாலும் அவனுடைய உறவுகளுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விடுவார் என்பதாக சொன்னார்கள். யாருக்கு இப்படி கேவலப்படுத்திடுவார்? யார் ஒரு உங்களுடைய குறையை மறைக்கவில்லையோ அவனுடைய குறையை அல்லாஹ் மறைக்க மாட்டார். அல்லாஹ் வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி விடுவார் என்பதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை யோசிக்க வேண்டும். எத்தனை பேரை குறையை நம்ம உள்ளத்தில் சுமந்திருக்கும், எத்தனை பேருடைய குறையை நம்ம என்ன பண்ணோம், மற்றவர்கள் போய் சொல்றோம். யோசிச்சு பாருங்கள். எதற்காகத்தான் நபி தெளிவாக சொல்லிவிட்டாங்க, நீங்க மற்றவருடைய குறையை நீங்க மறைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைச்சு விடுவார் என்பதாக சொன்னார்கள். ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, ஒரு சஹாபி என்ன பண்றாங்கன்னா, ஒரு போருக்கு கூட்டிட்டு போறாங்க. அதாவது போருக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒரு ஏரியால தங்குறாங்க. இதுக்கு மேல போன ரொம்ப ராத்திரியான நேரம், இனிமேல் நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால தங்குறாங்க. தங்கும் போது அவ சொல்றாங்க, அந்த பண தளபதி சொல்றாங்க, இது மாதிரி சஹாபாக்களே, நீங்கெல்லாம் என்ன, நான் தலைவரா வந்திருக்கேன், நீங்க பின்னாடி சஹாக்களா வந்திருக்கீங்க. நீங்க இந்த ஏரியா எப்படிப்பட்ட ஏரியானா, பெண்கள் எப்படின்னா பெண்களுடைய ஏரியா, அதே மாதிரி பாவமான காரியம் நடக்கக்கூடிய ஏரியா. நீங்கள் என்ன பண்ணுங்க, பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி நீங்க பாவம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஏங்க சொல்லிருங்க, நான் அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டு உங்களை மன்னிச்சிடுறேன் என்பதாக ஒற்றை வார்த்தை சொல்லிட்டாரு. காலையில அதே மாதிரி விடியுது. சில சஹாபாக்கள்லாம் அந்த பல தளபதிக்கு வராங்க. இது மாதிரி அதாவது
பட தளபதியே, இது மாதிரி நீங்க சொன்னீங்க நேற்று நைட்டு, இது வந்து பெண்கள் மோசமான ஏரியா, அதே மாதிரி மதுபானம் குடிபானம் உள்ள ஏரியா, நீங்க என்ன சொன்னீங்க, ஏதாச்சும் பாவம் நிகழ்ந்துட்டா ஏன்டா வந்து சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பாவம் ஏற்பட்டு விட்டது, அதே மாதிரி காலையில வந்து சொல்றாங்க. இதை கேட்டு செய்தினா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு செய்தி போனோடனே இவங்கள்ட்ட வராங்க. வந்து உனக்கு என்ன கேடு, உன்னை பல தளபதியா அனுப்பினேன், உனக்கு என்ன கேடு, உனக்கு என்ன ஆச்சு, யார் உனக்கு அந்த அனுமதி கொடுத்தார்? மற்ற இந்த ஏரியா தெரியும், பெண்களுடைய ஏரியா, அதே மாதிரி குடிபானம் அதாவது மதுபானமுடைய ஏரியா. ஒன்று இருங்க, இல்லாட்டி என்ன பண்ணுங்க, அவன் என்ன பாவம் செஞ்சாலும் நீங்க வந்து என்ன சொல்லுங்க, இது மாதிரி நீங்க வந்து பாவத்தை பற்றி தவிர்த்து கொள்ளுங்க என்று சொல்லலாம்ல. யாராச்சும் பாவம் செஞ்சா நீங்க என்ன வந்து சொல்லிருங்க, இது யாருக்கு அனுமதி கொடுத்தா? நீ நபியா, நீ என்ன அவுளியாவா, உனக்கு அந்த அனுமதி இல்லை. இவருடைய குறையை அல்லாஹ் நைட்டோடு மறைச்சிட்டான், நீ இவருடைய குறையை வெளிப்படுத்திட்டியப்பா என்பதாக செய்தினா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. அப்ப யாருடைய குறையை வெளிப்படுத்த வேணாம், அவற்றை குறைய இருக்குது, இருந்தாலும் அவருடைய குறையை வெளிப்படுத்த வேணாம் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒன்னொரு சம்பவத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு மனிதர் இருந்தாரு. அந்த மனிதரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற சபைக்கு வராங்க. வந்து கேட்கிறாங்களா, இது மாதிரி நபியே யா ரசூலல்லாஹ் இன்னி அஸப்து ஹத்தன், இது எனக்கு ஒரு பாவம் நேர்ந்து விட்டது, நான் ஒரு பாவம் செஞ்சு விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட தௌபா வாங்கிட்டாங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது நபி வந்து ஒண்ணு பண்ணல, அமைதியாக இருந்தாங்க. அதே மாதிரி ரெண்டாவது கேட்கிறாங்க, இன்னி அஸப்து ஹத்தன், நான் என்ன பண்ணேன், தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு வாங்கிட்டாங்க யா ரசூலல்லாஹ் கேட்கும்போது இரண்டாவது வாட்டி அமைதியாட்டாங்க. மூணாவது வாட்டி சொல்றாங்க, நபி பேசவே இல்லை. அதே மாதிரி லஹருடைய நேரம் வந்துருச்சு. அதே மாதிரி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாம் ஜமாத் நடத்துறாங்க. அப்ப இமாம் ஜமாத் நடந்து முடிச்சோன்னா அவங்க எல்லாம் நபிக்கு பின்னாடி தொழுதாங்க. தொழுது முடிச்சோட நபி வந்து சுன்னத்துல தொழுதுட்டு திரும்ப வந்தாங்க. திரும்ப அந்த எந்த சபையில உட்கார்ந்தாங்களோ அந்த சபைக்கு வந்தாங்க. வந்து இவங்களும் திரும்ப ஓடோடி வராங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இன்னி அஸப்து ஹத்தன், நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் தௌபா வாங்கிட்டாங்க யா ரசூலல்லாஹ். இப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஏதாவது பாவம் நிகழ்ந்து விட்டால் அதற்கு பரிகாரம் கேட்பார்களாம் சஹாபாக்கள். அதே மாதிரி வந்து கேட்கிறாங்க. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது மாதிரி அல்லாஹ்வே ஒரு குறையை வெளிப்படுத்திட்டாப்பா, அல்லாஹ்வே ஒரு குறையை வெளிப்படுத்திட்டா, நீ எப்பா வெளிப்படுத்துற? சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நான் இருக்கேன், எனக்கு தகுதி இல்லப்பா. நபி சொல்றாங்க, நீ என்ன பாவத்தெல்லாம் சொல்லாதப்பா, உன்னோட பாவத்தை அல்லாஹ்வே மன்னிச்சுட்டான், நீ எப்பா என்ன வந்து சொல்றா சொல்லும் போது கேட்கிறாங்க, சொல்லுதா என் மனசு ஆட மாட்டேங்குது, நான் பாவம் செஞ்சுட்டு சொல்லும் போது இது மாதிரி பக்கத்துல நடந்துச்சுலப்பா, நீ பின்னாடி தொழுகையான்னு கேட்டாங்க. அது தொழுகை யாரும் சொல்லலாம், இந்த தொழுகையின் காரணமாக உன்னோட பாவம் அளிக்கப்பட்டு விட்டது. ஹதீஸ்ல பதிவு செய்வாங்க, சஹீஹான ஹதீஸில் அவருடைய பாவம் இன்று வரைக்கும் தெரியப்படவில்லை என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்வாங்க. நேற்று மிஷ்காத் செய்வோம் முத்தாரா செய்யும் போது ஒரு சம்பவம் வந்துச்சு. அதுவும் சஹீஹான ஹதீஸ் தான். ஒன்னும் சஹீஹான ஹதீஸ்ல சொன்னாங்க, அவங்க என்ன பாவம் செஞ்சுட்டாங்க, அதாவது பெண்ணை முத்தமிட்டாங்க. அந்நிய பெண்ணை முத்தமிட்டதின் காரணமாக நபிட்ட வந்து பாவத்தை சொல்லி அதற்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்ய சொன்னார்கள் சஹாபா பெருமக்கள். யோசிச்சு பாருங்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மகிட்ட பாவம் இருந்தால் உடனே நம்ம அல்லாஹ்ட்ட போயிடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி ஒன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதாவது யாரை பத்தி புறம் பேசுவார்கள். இவர்கிட்ட ஒண்ணு இருக்குன்னா அதை என்ன பண்ணுங்க, அதை அப்படியே மறைச்சிருங்க. யாரை பத்தி புறம் பேசுவாதீங்க. இதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பதிவு செய்வாங்க, நீங்கள் ஒருத்தவரை பத்தி நீங்க புறம் பேசினா அதன் காரணமா அந்த புறம் பேசுவது வந்து விபச்சாரத்தை காட்டிலும் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நீங்க யாராச்சும் பத்தி நீங்க புறம் பேசுனீங்கன்னா, யாரையாவது பத்தி நீங்க புறம் பேசுனீங்கன்னா, யாரை பத்தி நீங்க புறம் பேசுனீங்களோ அவங்களுடைய இறைச்சியை பிச்சு சாப்பிட்டதுக்கு சமம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நினைத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மூணு கட்டளைகள் சொல்லிதான். அதே மாதிரி யாரை பத்தி தப்பா நினைக்காதீங்க, அல்லாஹ் அதை விட்டு பாதுகாப்பானாக. அதே மாதிரி யாரை பத்தி, அதாவது யாருடைய குறையை நீங்க வெளிப்படுத்தாதீங்க. ஒண்ணு அந்த குறையை நீங்க பார்க்காம விட்டுருங்க, மறைச்சிருங்க. அப்படி இல்லாட்டி அவருடைய குறை இருந்தா அவர்கிட்ட சொல்லிருங்க. அதே மாதிரி மூன்றாவது அல்லாஹ் கட்டளை சொல்கிறார். அதே மாதிரி யாரை பத்தி புறம் பேசுவாதீர்கள். திரும்ப நான் சொல்லியுள்ளேன், புறம் பேசுவதனால் யாரை பத்தி நீங்க புறம் பேசுனீங்களோ அவருடைய இறைச்சியை நீங்கள் பிச்சு சாப்பிட்டதற்கு சமம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நினைத்திற்குரியவர்களே, வாழும் காலத்தில் புறம் பேசாமல், அதே மாதிரி அல்லாஹ் என்ன கட்டளைகள் சொன்னானோ அந்த கட்டளைகளை அப்படியே சரிவர பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை நாம் அனைவரும் அல்லாமல் தந்தருவானாக. அதே மாதிரி நோயற்ற வாழ்வையும் நிறைவேற்ற செல்வத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் நாம் அனைவரும் அல்லாமல் தந்தருவானாக. நம்ம எத்தனை தராவை தொழுதோமோ அந்த தராவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவர்களெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து தருவானாக. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கிறதோ அந்த குழந்தைகளை சாலிஹான முத்தகியான தாயியான குழந்தை வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.